செல்லும் வழி எவ்வழி ஆகினும் வெல்லும் மொழி உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி வந்தாரை வாழ வைப்பது தமிழகம், இங்கே வந்திருப்போரை வரவேற்பது நம் வழக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 115வது மாத கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் திரு வி சி கமலக்கண்ணன் ஐயா அவர்களே, என்னதான் அவை நிறைந்திருந்தாலும் அங்கே ஒரு மூல பொருளாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பொதுச் செயலாளர், எங்கள் திருக்குறள் மாமணி, பூங்காக்கள் தோறும் திருக்குறள் புரட்சி நடத்தி கொள்ளக்கூடிய எங்கள் ஐயா திருக்குறள் மாமணி திரு தாமோதர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நேரம் இருந்த காரணத்தினால் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்னரே தெளிவாக எடுத்து வைத்த எங்கள் தமிழ் பெரியார் விருது பெற்ற போகன்வில்லா அரங்கத்தினுடைய அமைப்பாளர் ஐயா திரு புலவர் வெங்கடேசன் அவர்களே, தமிழ் பெரியார் விருது பெற்ற மக்கள் நாயகன் ஐயா திரு ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருடைய மழலை சந்தீப் அவர்களே, டாக்டர் மூவா திருக்குறள் டாக்டர் மூவா மணிமொழிகள் என்று சொன்னாலே அது நம்முடைய மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய என்சைக்ளோபீடியா அல்லது டிக்ஷனரி தேடினா இஸ் ஈக்குவல் டு வழக்கறிஞர் செல்வராஜ் என்றுதான் வரும். அப்படி டாக்டர் மூவா மணிமொழிகளுடைய படைக்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்களே, எந்த ஒளியாக இருந்தாலும் இந்த கரவொலிக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அப்படி நம்முடைய அத்தனை பேருடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கரவொலி கார்த்திகேயன் அவர்களே, இருப்பது அம்பத்தூராக இருந்தாலும் அனைத்து அரங்கமே அவருடைய ஊர் தான். எங்கள் கவிஞர் திரு சிவராமன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்ம சாதாரணமா திருமணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டம், திருக்குறள் வழி திருமணம் பண்ணி அதை செவ்வனே எடுத்து எங்க எல்லாருக்குமே ரோல் மாடலா இருக்கக்கூடிய எங்கள் ஐயா திரு ஆவி முத்துப்பாண்டி திருக்குறள் திருப்படை திட்டத்தினுடைய இணை தூதராக இருக்கக்கூடிய அவருக்கும் எங்களுடைய வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த மாதம் பிறந்தநாள் கண்ட எங்கள் செல்ல குழந்தை தேவ விஜயகுமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்றதுக்கு மண்டபத்தையே கொடுக்குறேன்னு சொன்னார் இவர். எங்கள் ஐயா திருப்பூரில் அவதரித்த திருவுருவம் எங்கள் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்கள். அதே போன்று இன்றைக்கு சிறப்பு பொழிவு தேப்போமி அவர்களை பற்றிய சிறப்பு பொழிவு படைக்க இருந்தாலும் நேரம் இருந்த காரணத்தினாலே தலைமை ஆசிரியர் என்பதனால் முன்னாடியே ஒரு சில கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் ஐயா திரு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள், வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுக்கு எது நடக்குதோ இல்லையோ எங்களுக்கு தேவையான அனைத்து வரவேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா வந்திருக்கிறதுக்காக காரணம் எங்களுடைய பொருளாளர் எங்கள் சேரன் ஐயா அவர்களையும் இருவரும் கூட்டி வருக வருக என்று வரவேற்கும். இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் இங்கே படைக்கப்பட இருக்கின்றன. நான் சொல்லியது போல இந்த வருடம் 2025 53 சிறப்பு பொழிவுகள் நடைபெற்றிருக்கின்றது. 53 ஒப்பீடுகள், மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றிய ஒப்பீடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு ஆய்வு கட்டுரைகளாக மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களிலே சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆய்வு கட்டுரைகள் தான் அவை. இன்றைக்கு 54வது நிகழ்வு நடைபெற இருக்கின்ற இந்த ஆண்டினுடையது. அதனால் உங்கள் அத்தனை பேரும் பொறுமை காத்து கருத்துக்களை எல்லாம் காதிலே அள்ளி செல்லுங்கள் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு, நேரம் இருந்த காரணத்தால் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் இங்கே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆளுமைகள் யூடியூப் சேனலோடு சேர்ந்து வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். ஐயா, நம்முடைய திருக்குறள் மாமணி நடமாடும் திருக்குறள் ஐயா அவர்களுடைய ஆசியுடன் அனைத்து சார்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம். நான் காலையில் பெங்களூர் இருந்து வந்தோம், எப்படியாவது இங்கே வரும்னு சொல்லிட்டு எங்க பகுதியில் சங்கம் இருக்கு, வியாபாரி சங்கம் இருக்கு. அது ஆண்டு விழா அன்னைக்கு எங்கே போகணும்னு சொன்னாங்க. நான் ஓடி வந்துட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் இருக்கேன் உங்களுடைய உத்தரவோடு. பல ஆண்டுகளுக்கு முன்னே, சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வியாபார சங்கத்தில் ஐயாவோட தலைமையில தான் ஒரு பட்டிமன்றம் சிறப்பாக ஒரு நடுவராக இருந்து வியாபாரிக்கு தேவை நான் நாணயமா சொல்லிட்டு எங்க ஆளுங்க பேசினாங்க. ஐயா சிறப்பாக அங்கே சிறப்பு அழைப்பாளர் அழைத்து அங்கே சிறப்பாக ஒரு நீதியை வழங்கினாங்க. நன்றி. அது அந்த சங்கம் தான் இன்னைக்கு அதனால எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பினை நன்றியுடன் பெற்றுக்கொண்டு, டாக்டர் மூவர் ஒரு பேரறிஞர். அவர் பெரிய கடல். அது சின்ன சின்ன ஒரு சில இதை நான் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு முன்ன சொல்றேன்.
ஒருவர் உலகத்தில் பிறக்கும்போது இறக்கும்போது கொண்டு வருவதில்லை, கொண்டு போவதும் இல்லை. இடையிடையே வாழும் இந்த வாழ்வில்தான் அந்த ஒருவர் உலகத்திலிருந்து எவ்வளவோ பெற்றுக்கொள்கிறார், உலகத்தில் எவ்வளவோ தருகிறார். பிறக்கும் போது ஒன்றும் இல்லை, நம்ம தெரியும் இல்லையா, ஒன்றும் இல்லை. ஆனா வந்த பிறகுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். உலகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நம்மளும் உலகத்திலிருந்து நம்ம கற்றவற்றை அது நம்ம கொடுக்கணும். அது பெரும்பாலும் ஐயா போன்றவர்கள் நமக்கு உலகத்துக்கு நிறைய, தமிழ் உலகத்திற்கும் திருக்குறளுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்றாங்க. மனிதர் ஒவ்வொருவரும் நல்ல தன்மையோடு பிறந்தவரை, வானத்திலிருந்து மழைத்துளி போல் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு தோன்றியவரை, மழைத்துளி மண்ணில் வந்ததும் அது கலந்து மாறுவது போல வாழ்க்கை சூழலில் சிக்கி மனம் கெட்டு விடுகிறது. இந்த வாழ்க்கை சூழல் கெட்டு ஏன் மனம் கெட்டு போவது காரணம் என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது ஒப்ப கிடைக்கல. ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் தினந்தோறும் வருமானம் இருக்கு, ஒரு சிலருக்கு 100 ரூபாய் கூட வருமானம் கிடையாது. அப்படி இது நம்ம என்ன நினைச்சிட்டோம், நமக்கு ஆண்டவன் கொடுத்தது, நம்ம விதி அவ்வளவுதான் என்று ஒரு எண்ணத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு எவ்வித முயற்சியும் இல்லாம அதனுடைய சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாம சாதி மதம் என்ற பெரிய போதை, அதோட பெரிய கொடுமை போதை கட்சி போதை வந்திருக்குது. இந்த கட்சி போதையில அப்படி மக்கள் போயிட்டு இருக்காங்க. அதிலிருந்து விலக வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் ஒத்துக் கொடுத்த அந்த குரலோடு வாழ்ந்து அவர் படைத்த நூல்கள் அத்தனையுமே மிகவும் சிறப்பான எழுதிய அந்த நாவல்கள், கட்டுரைகள் அங்கே எனக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி குழந்தை செல்வம், நற்றினை செல்வம் என்று படிப்படியா மக்களுக்கு புரியாத மக்களுக்கு புரிய வைத்து, நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் படிச்சு திருக்குறள் அந்த ஐயா வள்ளுவர் மீதும் நம்முடைய மோவா மீதும் ஒரு பற்று கொண்டோம் படிக்கிற காலத்துல. ரொம்ப அடிக்கடி சொல்வது, பெரியோர்களின் வாழ்க்கையை படி, அவர்களுடைய வரலாற்றை படி, உயர்ந்த புலவர்களின் காவியங்களை படி, சிறந்த உணர்வினர் எழுதிய கதைகளை படி சொல்றாருங்க. அப்ப அதில் என்ன சொல்றாருன்னா, விவேகானந்தர் பற்றி விவேகானந்தர் ஒரு ஒரு கொள்கையை சொல்றாங்க. So long as the millions live in hunger and ignorance, innocence, I hold every man a writer who having been educated at their expenses pays not the least need to them. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கோடிக்கணக்கான மக்கள் பசியிலும் அறியாமையிலும் வாடுமறை அவர்களின் செலவில் கல்வி கற்று அவர்களுக்கு ஒரு சிறிய தேவையையும் செலுத்தாத ஒவ்வொரு மனிதனையும் நான் துரோகி என துரோகின்னு சொல்றாரு. அவர் யாரு? விவேகானந்தர் சொல்றது. விவேகானந்தர் சொன்ன வாசகத்தை நம்முடைய நம்ம செய்யணும். நம்ம பிறந்துட்டோம், சமுதாயத்துக்கு செய்யணும் இல்லையா? அது செய்யாதவர் துரோகி சொல்றாங்க. யாரு? விவேகானந்தர். அதை நம்முடைய மூவா சொல்றாங்க. அதனால நம்ம ஏதாவது செய்யணும். முடிந்தளவாக நம்முடைய பிறந்த நாட்டுக்கும் மொழிப்பற்று இல்லாதவருக்கு நாட்டு பற்றி வரைய வராது. மொழிப்பற்று இனப்பற்று இருக்கணும். அது காரணம் என்ன? அந்த மொழி இனப்பற்று அப்புறம் வச்சுக்கலாம். முதல் மொழிப்பற்று வரும். இப்ப நம்மளாம் எழுந்தது எதுக்காக? மொழியாலும் ஐயாவுடைய டாக்டர் மூவாவுடைய அந்த திருக்குறளாலும் நம்முடைய நடமாடும் ஐயாவுடைய திருக்குறளையாவும் நம்ம எழுதியிருக்கோம். காரணம் என்ன? அந்த சேவை நமக்கு தேவை. அதில் அது ஒரு துரோகி, நம்மளாம் துரோகி ஆகிடுவோம். தமிழுக்கு துரோகி ஆயிடுவோம், இனத்துக்கு துரோகி ஆயிடுவோம். சரி, மனம் பண்படுவதற்கு வழி என்ன? மனம் பண்படணும். பண்படாத மனம் ஒரு புண்பட்ட மனம் போல மக்களை திசை திருப்பி மக்களை ஒரு ஒரு கேடுகட்ட சமுதாயத்தை உருவாக்கிடும். காலையில் கூட தினத்தஞ்சில் ஒரு இது படிச்சேன். ஒரு ஒரு தாய் தன்னுடைய கணவரை விட்டு, மனைவி கணவரை விட்டு 10-15 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. அந்த கணவர் தனியா வந்துருக்காரு, மனைவி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு இருக்கு. ஒரு கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டு அந்த அம்மாவோட தொடர்பு வைத்திருக்கா. திடீர்னு என்ன பண்ணா, அந்த பெண்ணோட அந்த குழந்தையோட தொடர்பு வச்சுக்கிட்டான். அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா சொல்றாங்களாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏன் பேசுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு போய் அப்பாட்ட சொல்லி வழக்கு தொடர்ந்து அந்த தீர்ப்பு வந்திருக்குது.
அந்த தீர்ப்பில் வந்து 2 பேரையுமே வந்து குற்றம் சாட்டி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவர் ஜட்ஜிங் 2 பேர் சொல்றாங்க, இது பெரிய வேதனை அளிக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் பேசுறோம், இந்த கலாச்சாரம் இருக்கட்டும், இந்த மனித ஒரு வாழ்வியலுக்கு துயரமானதுன்னு வேதனைப்படுறாங்க. அப்படி காரணம் என்ன? அவங்களுக்கு வந்து நம்முடைய ஒழுக்கத்தை பற்றியோ மக்கள் வாழ்க்கை தன்மை பற்றி தெரியல, திருக்குறளை பற்றி தெரியாது, வந்து சொன்ன குரலும் தெரியாது. அவங்க என்ன வெறும் உடல் உழைப்பு, உழைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மாற்று வாழ்க்கை, மந்த வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்தை வந்து நம்ம அதை தூக்கி போடுறது தான் நம்முடைய திருக்குறளை வந்து பரப்பணும். பண்டிகை நாட்களில் மற்றவர்களை போல கண்மூடி நடந்து ஆரவாரமாக வாழ்வதற்கு மன வலிமை தேவையில்லை. எதுக்கு மன வலிமை வேண்டும்? இப்ப நாம எங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க வந்து செய்வாங்க. ஆனா நாம என்ன செய்ய முடியும்? திண்டு பழகிட்டோம். பண்டிகை நாட்களில் மற்றவர்களை போல கண்மூடி நடந்து ஆரவாரமாக வாழ்வதற்கு மன வலிமை தேவையில்லை. அந்த நாட்களில் இறைவன் இயற்கையின் ஆட்சியை நினைத்து போற்றி அமைதியாக உணவுக்குத்தான் மன வலிமை வேண்டும். இந்த இயற்கை எப்படி இருக்கு, இந்த பேரண்ட எப்படி இருக்கு, அது நினைச்சு வந்து நம்ம விழுகணும். சின்ன கொரோனா எந்த ஆட்டாச்சு, அது மாதிரி இயற்கையை தான் போட்டோம்னே தவிர செயற்கையை போட்டக்கூடாது நம்ம சொல்றாங்க. திருவிழா நாட்களில் ஊரை விட்டு ஊருக்கு போய் பஸ் நிலையத்திலும், அப்ப அந்த காலத்திலே பாருங்க, பஸ் நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் ஆளாகி மந்தோடு மந்தையாய் அலைச்சலை பெருக்குவதற்கு மன வலிமை தேவையில்லை. அமைதியாக இருந்து வழிபாடு நடத்தி நல்ல உணர்வை வளர்த்து சிறந்த சிந்தனைகளில் முழுவதற்குத்தான் மன வலிமை வேண்டும். இயற்கையினுடைய பெரிய அமைப்பை நம்ம வந்து நிறுத்தி முருகணும், செயற்கையை தூக்கி குப்பையில போடணும். கண்டுபிடி கடமைகளை பிரித்துக் கொண்டு எதையும் செம்மையாக செய்யாமல் பலவற்றில் ஈடுபட்டு அழுவதற்கு மன வலிமை தேவையில்லை. நேரு கிடைக்கக்கூடிய வேலையில வந்து பலவற்றை தள்ளி தக்கவற்றை மட்டும் மேற்கொண்டு அவற்றை செம்மையாக செய்வதற்கு மன வலிமை வேண்டும். இவ்வாறு நம்முடைய ஆத்திரை செயல்களுக்கும் பரபரப்பான அழிவுகளுக்கும் கண்மூடி போக்குகளுக்கும் காரணம் மன வலிமை இல்லாத குறைதான். மன வலிமையை எப்படி தனிப்பட்ட ஒரு ஐயா தெரியும், நிறைய குரல் இருக்குல்ல, ஒரு அதிகாரமே இருக்கு, அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஆத்திரமும் அலைச்சலும் குறைத்து தெளிவு வருவதை காணலாம், அமைதி வருவதற்கு காணலாம். இவ்வளவு நல்ல பயன் அளிக்கும் போது மன வலிமை என்பது கிட்டுவதற்கு அறிவானது என்று அங்கி தயங்க வேண்டியதில்லை. உலக செல்வாக்கை விட உடம்பின் ஆட்சியை விட மன வலிமை என்பது நம்ம முயற்சியால் பெறக்கூடியது என்று உணர வேண்டும். அந்த முயற்சிக்கு ஏற்ற கூலி தரும் ஒரு துறையை வாழ்வதற்கு அடிப்படையான துறையை அருமையானது என்று விட்டுவிடக்கூடாது. அருமை உழைப்பென்று அசவாக வேண்டும், பெருமை முயற்சி தரும். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் மாதாந்திர நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு திருக்குறளாய் தேப்போமி அவர்கள். தே போ மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லும் போது, மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் யார் ஞாபகத்துல முதல்ல வருவாங்கன்னு சொன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் ஞாபகம் வருவார். அவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவராக இருந்தவர் உவே சுவாமிநாத ஐயர். அதே போல மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மற்றொரு மாணவராக இருந்தவர் தி.க. சுப்புராய செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுப்புராய செட்டியாரினுடைய மாணவர் பொன்னுசாமி. அந்த பொன்னுசாமியினுடைய மகன் தான் நம்ம மீனாட்சி சுந்தரனார் நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். அப்போ மீனாட்சி சுந்தரனார் இருக்கிறார் அல்லவா, யார் நான் சொல்றது, மூத்தவர். அவர் மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னாக்க, அவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் 4 வகை கவி பாடுவதிலும் வல்லவராக இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு 300 பாடல்கள் எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர். ஒரு நாளைக்கு 300 பாடல்கள். துரிசை ஆதீனத்தினுடைய புலவராக இருந்தவர். ஆதீன புலவராக இருந்தவர்கள் அவ்வளவு சாமானியமா இருக்க முடியாது. மிகப்பெரிய ஆழ்கடல்கள் தான் ஆதீன புலவராக இருக்க முடியும். அந்த வகையில அவருடைய மாணாக்கர்களாக இருந்தவர்கள் தான் ஓவே சாமிநாத ஐயர் அவர்களும் தி.க. சுப்புராய செட்டியார் அவர்களும்.
இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மறுபடியும் சொல்லும் போது என்ன சொல்றோம்னா, இவர் 16 தல புராணங்களை எழுதியவர். ஸ்தல புராணங்கள்னு சொல்லுவோம் சிவன் கோயில்கள்ல. அதனுடைய ஸ்தல புராணங்கள் 16 எழுதியிருக்கிறார். அதுல மிகவும் ஃபேமஸா இருக்கிறதுனா நாகை கோவிலை பற்றிய ஸ்தல வரலாறு மிகவும் புகழப்படுவது. அடுத்தது 10 பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறார். நான் சொல்றது பழைய மீனாட்சி சுந்தரம் இப்ப எடுத்துக்கிறவர்கள் பிள்ளைத்தமிழ் 10 எழுதியிருக்கிறாரு. அதுல சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்பது அவரால் மிகவும் அருமையாக எழுதப்பட்டதாக அனைவராலும் போற்றப்படுவது. அடுத்தது மாலைகள் 4 எழுதியிருக்கிறார். அதுல திருவானைக்காவல் அம்மையாரை பற்றி எழுதிய மாணிக்க மாலை மிகவும் புகழ் பெற்றது. அடுத்தது அந்தாதிகள் 16 எழுதியிருக்கிறார். அதுல தில்லையம்பக அந்தாதி என்பது மிகவும் புகழ் வாய்ந்தது. இப்படிப்பட்ட புகழுக்கு உரிய அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணாக்கர் யார் அப்படின்னு சொன்னா சுப்புராய செட்டியார். இந்த சுப்புராய செட்டியாருடைய மாணாக்கர் பொன்னுசாமி. இந்த பொன்னுசாமி யார் அப்படின்னு சொன்னா அவர்தான் நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்கின்ற தே போ மீ என்று சொல்லக்கூடிய தென்பட்டணம் பொன்னுசாமியினுடைய மகன் மீனாட்சி சுந்தரனார். இவர் 8/1/1901 பிறந்தார். எங்க பிறந்தார் அப்படின்னு சொன்னா தென்பட்டினம், அது செங்கல்பட்டு மாவட்டம், அன்றைய சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தென்பட்டினம். அதனால்தான் தே. போ என்பது பொன்னுசாமியினுடைய மகனாக பிறந்ததால் போ. அவருக்கு அளிக்கப்பட்ட இவர் மீனாட்சி சுந்தரம். ஏன் அந்த மீனாட்சி சுந்தரம் அப்பேற்பட்ட ஆளுமை மீனாட்சி சுந்தரம் பெயரை வச்சா அந்த காலத்துல என்ன செய்வாங்க பெரியவங்க, கோவிந்தன் வைப்பாங்க, தாமோதரன் வைப்பாங்க, கண்ணான் வைப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் ஆய்ந்த ஆர்வலருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சிலர் முயன்றார்கள். அந்த வகையில அந்த மகானுடைய பெயரை வைப்போம், இவனா அந்த மாதிரி ஏதாவது வருவானான்னு பார்க்கலான்னு அப்பா அப்பவே நினைச்சார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு நல்ல மகானுடைய பெயரை நம்முடைய குழந்தைக்கு வச்சோம்னாலாவது அவன் ஏதாவது உருப்பிடுவானான்னு பார்க்கலாம்னு அவர் நினைச்சார். தந்தை மகர் காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல், அதனை அவர் செய்தார். எப்படி செய்தார் சொன்னா இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பீடு என்னன்னா, அந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு அண்ணனா இருந்தவர் தேப்போ கிருஷ்ணசாமி. அவர் ஒரு பாவலர். அவர் எப்படிப்பட்டவர்னா தேசபக்தி நாடகங்களை அரங்கேற்றி, அப்பொழுது காலகட்டம் என்ன பாருங்க, இவர் பிறந்தது 1901, அவர் பிறந்தது 1898. யாரு, அந்த கிருஷ்ணசாமி பாவலர். தேசபக்தி நாடகங்கள் அந்த ஆள் நீங்க பாத்தீங்கன்னா பழைய திரைப்படங்களை பார்த்தால் மிகவும் பாரதியாருடைய தேசபக்தி பாடல்கள்லாம் அந்த இதுல வச்சிருப்பாங்க, அருமையான பாடல்கள். அதன் மூலம் நாட்டு மக்களிடையே விழிப்புணர்ச்சி, தேசபக்தி விடுதலை ஏற்பு. வந்தே மாதரம் என்போம், நம்மாநில தாய் வணங்குதல் என்போம் என்ற பாரதியார் பாடல் பிரபல்யமானது யாரால? திரைப்படங்களால் தான். அந்த மாதிரி திரைப்படங்களின் மூலமாக அதே மாதிரி வரிசையில தேசபக்தி நாடகங்களை நாட்டிலே நடத்தி புகழ் பெற்றவர் தான் அந்த கிருஷ்ணசாமி பாவலர். அவருடைய தம்பி தான் இந்த மீனாட்சி சுந்தரம். இவர் சாமானியப்பட்டவர் அல்ல, இவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்பதை பார்க்கும்போது அவர் சிந்தாதிரிப்பேட்டையில தான் ஆரம்ப கல்வியை படிக்கிறார், சென்னை சிந்தாதிரிப்பேட்டை. அடுத்தது பச்சப்பன் கல்லூரியிலே BA வித் BL படிக்கிறார். அப்பெல்லாம் 12 டிகிரி இருக்குது, BAவும் படிச்சு BLம் படிக்கிறார். 1922 முடிச்சிடுறார். அடுத்தது வரலாறு பொருளியல்ல MA பட்டம் பெறார். அடுத்தது BOL பட்டம், பேச்சுலர் ஓரியன்டல் லாங்குவேஜ், தமிழ்ல பட்டம் வாங்குறார். தருக்கம், வேதாந்தம், தமிழ் இலக்கியம் இவற்றிலெல்லாம் அவர் சிறந்தவராக விளங்குறார். வேதாந்த சங்கத்தை நடத்திய வடிவேலு செட்டியாரிடம் பயின்றவர். வேதாந்த சங்கம்னு ஒண்ணு இருந்தது அந்த காலத்துல, அது வேதாந்த ரீதியாக மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்தது. அதனுடைய தலைவராக இருந்தவர் வடிவேலு செட்டியார். அவர் சென்னையில தான் இருந்தார். அவர் அவரிடம் ஒரு மாணாக்கராக சேர்ந்து வேதாந்தங்களையும் அறிந்து கொள்கிறார். பன்முக ஆற்றலாளராக இருக்கு. மறைமடிகளோடு சைவ சித்தாந்தத்தை கத்துக்கிறார். மறைமலை அடிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் மிகப்பெரிய தமிழறிஞர். அவரிடம் என்ன செய்யறாரு, சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொள்கிறார். அடுத்தது பிரதிவாதம் பயங்கரம் அண்ணங்காச்சாரியார் இருந்தார். அவர் வைணவத்தை பற்றி மிகவும் எக்ஸ்பர்ட். அவரிடம் வைணவத்தை கற்றுக்கொள்கிறார். அடுத்தது இவருக்கு தெரிந்த மொழிகள் பாருங்க, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், இவை அனைத்திலும் புலமை பெற்றவர். இவ்வளவு மொழிகளையும் ஒரு தனி மனிதர் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கலாம், கல்லூரியை கற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஆர்வத்தின் காரணமாக இந்த அனைத்து மொழிகளையும் வருகிறார்.
திராவிட மொழிகள் 4ஐயும் கத்துக்கிறார். தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் ஏற்கனவே தாய்மொழி. அது இல்லாம ஹிந்தியும் படிக்கிறார், சமஸ்கிருதம் கத்துக்கிறார். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார். அடுத்தது ஜூல்ஸ் பிளாக் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர். அவர் என்ன செய்யறாரு, 1939 இவருக்கு ஒரு கைடரா இருந்தார். கைட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டாக்டரேட் வாங்கும்போது அவருடைய மேற்பார்வையில் தான் இவர் ஒலியியல், தமிழ் ஒலியியல் என்ற இதை எடுத்துதான் டாக்டரேட் பட்டம் வாங்குறார். இதற்கு இவருக்கு கைட் டீச்சரா இருந்தவர் யாரு, ஜூல்ஸ் பிளாக்ங்கிறவர். அப்ப போனாலஜி அப்படிங்கிறத தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவரே இவர் தான். ஃபனடிக்ஸ் அப்படின்னா உச்சரிப்பு, ஆங்கில உச்சரிப்பை பற்றி தெரியும். ஆங்கில உச்சரிப்புல பல புத்தகங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி தமிழிலும் அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஜூல்ஸ் பிளாக் என்பவரை தன்னுடைய கைட் டீச்சராக கொண்டு இவர் ஆராய்ந்து டாக்டரேட் வாங்கினார். அப்போ அறிமுகப்படுத்தியதுதான் போனாலஜி இன் தமிழ் லிட்டரேச்சர். தமிழ் ஒலிகளில் ஆராய்ச்சி செய்தார். இவர் ஆராய்ச்சி கட்டுரைகள் மிகச் சிறந்ததாக அங்கீகரிக்கப்பட்டது. அந்த ஜூல்ஸ் பிளாக் கிட்ட இவர் இருக்கிற போது கைடன்ஸ்ல தான் என்ன பண்றாரு, இவரு பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த மொழிகளையும் கற்கிறார். எதுக்குன்னு சொன்னா இந்த போனாலஜிக்கு தேவையா இருக்குது. வெறும் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் போனாலஜி மட்டும் போறாது, நீ பிரெஞ்சு படி, ஜெர்மன் படி, ஒப்பிலக்கணங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதையும் கற்று தேர்கிறார். ஆக எத்தனை மொழிகளை படித்திருக்கிறார் பாருங்க ஒரு தனி மனிதர். அப்ப எப்படிப்பட்ட ஆற்றலாக இருந்திருக்கிறார்னு பாருங்க. அதனாலதான் அப்படிப்பட்டவர்களை கற்றாரும் காமுருவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில இவர் வள்ளுவருடைய வழியிலே அந்த குறளுக்கு ஒரு சொந்தக்காரராக, மிகவும் சிறந்த கல்வியாளராக இருக்கிறாரு. அதனால இவருடைய கல்வி பணி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு முன்னதாக ஒரு சின்ன குறள் ஒண்ணு அதை எடுத்து வச்சோம். சாரை காமுருவர் அப்படிங்கிற குறளுக்கு மாதிரியே இன்னொரு குறள், அது சாரி இடம் பெயர்ந்து விட்டது. அடுத்து இவருடைய அரசியல் வாழ்க்கை பார்க்கலாம். பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்தவரையில இந்தியாவிலே விடுதலை போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த காலம். இவர் பிறந்தது கிட்டத்தட்ட 1900 வச்சுக்கோங்க, 1900. இவருக்கு அந்த நேரம்னா கிட்டத்தட்ட படித்து முடிக்கிற போது என்ன வயசு இருக்கும், 1922, 23, 24, 34 டாக்டரேட் வாங்குறாரு. அப்ப அந்த கட்டம் போது சிறந்த ஆளுமையாக இருந்ததால் சும்மா இருக்க முடியல, கட்டி போட முடியாத உணர்ச்சி வெள்ளங்களை. அந்த வகையில இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு. 1941 வெள்ளையனே வெளியேறு என்ற விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். அப்போ சிறைக்கு சென்ற சிந்தனையாளர் அவர். அடுத்தது வழக்குரைஞராகவும் பதிவு செய்து விட்டார். சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்குரைஞராக பதிவு பெற்றார ஒழிய வழக்குகள் எதிலும் வாதாடவில்லை. ஆனால் பல வழக்கறிஞர்களுக்கு ஆலோசனைகள் கூறியிருக்கிறார். ஏன்னா இவருக்கு வேற துறைகள் இருந்ததால அதுல முழுமையாக ஈடுபடவில்லை. பல்துறை வித்தகர் என்பதற்கு எல்லாம் சாட்சி பாருங்க. வழக்கறிஞராக இருந்திருக்காரு, போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார், பல மொழிகள் கற்றிருக்கிறார், போனாலஜி என்ற ஒரு புதிய ஒலியியல் துறையை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இவர் 1924 சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்போ சிந்தாதிரிப்பேட்டை ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல நிறைய, சிந்தாதிரிப்பேட்டை ஏரியா தான் அவரு, அதனால இங்கே ஆரம்ப பள்ளிகள் நிறைய உருவாக்குறார். இந்த ஆரம்ப பள்ளிகளை உருவாக்கி அந்த மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வியை ஊட்டுகிறார். அதற்கு மிகவும் முன்னோடியா இருக்கிறார். அடுத்தது நம் சென்னை மாநகரத்துல ஒரு பழக்கம் உண்டு, ஆல்டர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. அது யாருன்னு சொன்னா அது தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர். அவர் மேயருக்கு அடுத்த பதவி அவருக்கு தான் ஆல்டர்மேன் பதவியின் பேர். அந்த இவருடைய சிறப்பு பணியை பார்த்து சென்னை மாநகராட்சியில் அவருக்கு ஆல்டர்மேன் பதவியும் இழக்கிறார். முதல்ல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், 1924 தேர்ந்தெடுக்கப்படுறார். பிறகு ஆல்டர்மேனாகவும் இருந்திருக்கிறார். ஆக மக்களினுடைய ஒரு ஈர்ப்பை பெற்றவர். அதனால இவர் சிறந்த தொண்டாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. 1925 அலுமினிய தொழிற்சாலையினுடைய சங்க தலைவராக இருந்திருக்கிறார். அலுமினிய தொழிற்சாலையினுடைய ஒரு சங்கத்தினுடைய தலைவர். அப்ப என்ன, தொழிற்சங்கவாதியா இருக்காரு, அரசியல்வாதியா இருக்காரு, பேரறிஞரா இருக்காரு. அடுத்தது சென்னை தமிழ்ச்சங்கம் நிறுவி 10 பாட்டு 8 தொகை மாநாடுகளை நடத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க பார்க்கலாம். தமிழ்ச்சங்கம், சென்னை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்து 10 பாட்டு 8 தொகை இவற்றினுடைய மகாநாடுகளை எடுத்திருக்கிறார்.
மிகச்சிறந்த கல்வி பணி செய்தவர். அவர் புகழ்பெற்ற கல்வியாளர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியல் அப்படின்னு சொல்லுவார். சிலப்பதிகாரத்தை ஆய்ந்து பண்ணியிருக்கிறாரு. இதை நாடக காப்பியம் சொன்னவர். குடிமக்கள் காப்பியம் என்றும் அதற்கு அடைமொழி கூறுறார். அடுத்து வள்ளுவரை பற்றி எழுதும்போது வள்ளுவமும் மகளிரும் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கார். வள்ளுவரும் மகளிரும், வள்ளுவம் கண்ட நாடும் காமமும் அப்படின்னு இன்னொரு, வள்ளுவம் கண்ட நாடும் காமமும். அவருடைய பார்வையில வள்ளுவருடைய காமத்தை பற்றி அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறார். அடுத்தது தாய்லாந்துல திருப்பாவை திருவம்பாய் பாடல்களை இன்னும் தொடர்ந்து பாடுகின்ற வழக்கம் மார்கழி மாதத்துல உண்டு. இன்றைக்கும் நடந்துவிட்டு உண்டு. தொலைக்காட்சியில் கூட பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தாய்லாந்தில் திருப்பாவை திரும்பாவை என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இரு நாடுகளுக்கு இடையே இந்த சடங்குகளிடையே ஒரு ஒற்றுமை இருப்பதை கொண்டு வர்றார் அந்த ஆய்வு கட்டுரையில். தமிழர் பண்பாடும் அந்த தாய்லாந்து மக்களுடைய பண்பாடும் ஒன்றாக இருப்பதை அங்கே வலியுறுத்தி காட்டுறார் ஒரு ஆய்வு கட்டுரை. ஆக தமிழர் பண்பாடு எங்கே இருக்கிறது? கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் சொல்லுவோம்ல ராஜேந்திரனை, அந்த மாதிரி தாய்லாந்து பக்கமும் நம்முடைய ஆட்சி நடைபெற்று இருக்கிறது. அதனால்தான் இன்றும் தொடர்ந்து அதனுடைய தாக்கம் அங்கே இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பல்துறை ஆய்வுகளை பெற்று மிகச்சிறந்த ஆளுமையா இருந்தவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்னு சொல்லும்போது அவருடைய திறமைகளை எல்லாம் சொல்ல சொல்ல மிகவும் வியப்பாக இருக்கு. உதாரணம், சிலப்பதிகாரத்துல அரசியல் படைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு தான் பதிகம் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ஒரு அருமையான பதிகம். சிலப்பதிகாரம் எதற்காக எழுதப்பட்டது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி 4 வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. அதை இவர் எடுத்து அந்த 4 வரியை சொல்லி ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை இந்த 4 வரிகளில் எவ்வாறு அழகாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மிகவும் பாராட்டி எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினவர். அந்த இலக்கிய வரலாற்றிலே மிகவும் பாராட்டி இந்த வரிகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அடுத்து பட்டினைப்பாலையில ஒரு வரியை காட்டுறார். சமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கெடாது வாணிகம் செய்பவர்கள் நம்முடைய வணிகர்கள் அப்படிங்கிறார். வணிகர்கள் அக்காலத்திலிருந்தே நேர்மை தவறாமல் சமவும் பிறவும் ஒப்ப நாடி, நமக்கு வந்தது எவ்வளவு, நமக்கு வேண்டிய லாபம் எவ்வளவு, நம்ம எப்படி விற்கணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாணிகர்கள் வியாபாரம் பண்றாங்க. இந்த பண்பாடு தமிழர்களிடையே வாணிகர்களிடையே இருந்தது என்பதை இந்த பட்டினப்பாலை செய்யுள் காட்டுகிறது. அதை சுட்டி காட்டி இவை எதை காட்டுகின்றன? அக்காலத்திய பண்டைய தமிழருடைய பண்பாட்டினை காட்டுகிறது, அவருடைய வாணிகத்தின் பண்பாட்டை காட்டுகிறது அப்படிங்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சுட்டி காட்டும் போது முக்கியமான நிகழ்வுகள். தமிழ் இலக்கியத்தில் என்ன இருக்கிறது? வெறும் குப்பை, வெறும் இறைவனை தவிர வேற எவரை பற்றியும் பாடவில்லை. தமிழ் இலக்கியத்தில் எடை இருக்கிறது என்பது ஒரு சார குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் அவர்கள் எல்லா இலக்கியத்தையும் படித்து சொல்லவில்லை. ஏதோ ஒரு சில இலக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனா பல இலக்கியங்களிலே தமிழனுடைய பண்பாடு விரைவோடி கிடக்கிறது. அதுக்கு ஆழ்ந்து படிச்சாதான் தெரியும். நிறைய விரைவோடி கிடக்கிறது தமிழருடைய பண்பாடு, இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் அறிந்தது குறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பல்துறை சிறப்பாளரான அன்னார் அவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்றிய பணியை பார்ப்போம். மிகச்சிறந்த ஆளுமையாக அவர் இருக்கிறான் போது அவருடைய தமிழ் தோண்டுதான் இங்க மிகவும் போற்றி புகழத்தக்கது. அரசியல் வாழ்க்கை கூட பெரிய அளவுக்கு வேண்டியதில்லை. அவர் படித்தது, அதன் மூலம் பண்பட்டு அவர் ஆற்றிய தொண்டு இருக்கிறதே மிக அளப்புரியது. தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டினை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் வேதம். தேப்போமே ஏதோ சொல்லுவோம், தேப்போம் மீனாட்சி, ஆனா பல பேர் என்ன செய்வாங்க, மீனாட்சி சுந்தரம் பிள்ளையே நினைச்சுக்குவாங்க. இவருடைய பணி அளப்புரியது. இவர் என்ன செய்யறான்னு பார்ப்போம். புகழ்பெற்ற கல்வியாளராக இருந்தாரு. 40 ஆண்டுகள் தமிழகத்திலே தமிழுக்காக உழைத்த அன்னார் அவர். 1944 இருந்து 1946 வரையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்னும் போது நாங்கள் பெருமையாக குறிப்பிட்டுள்ளது இது எங்களுடைய கடலூர் மாவட்டத்திலே அமைந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அவர் காரைக்குடியை சேர்ந்தவர். அவர் அடிக்கடி சிதம்பரத்துக்கு நடராஜர் கோயிலுக்கு வந்துட்டு போறது வழக்கம். அந்த மாதிரி வந்துட்டு போக மிகப்பெரிய பணக்காரர். அவங்கெல்லாம் அந்த காலத்துல பர்மா பக்கம் போய்
மிகப்பெரிய வியாபாரம் செய்து மிகப்பொருள் ஈழிய செல்வத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க நாட்டுக்கோட செட்டியார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அடிக்கடி சிதம்பரம் கோயிலுக்கு வந்து போகும்போது இவர் கண்ணில் அங்கே படுது, எல்லாம் வெறும் வயக்காடா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா மக்கள் வந்து ஒன்றும் படிப்பறிவுக்கெல்லாம் இல்லையே, படித்தவங்களே கிடையாது போட்டுருக்கீங்க, என்ன காரணம் என்னன்னு விசாரிக்கிறார். இல்லையா, இங்க வந்து படிப்புக்கெல்லாம் ஒன்றும் கல்லூரிகள் எதுவும் கிடையாதுயா, எல்லாம் ஏழை பிள்ளைங்க, எல்லாம் விவசாயம் தான், அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, விவசாயம் கூலி தொழில் அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது, கடலோரம் இருக்கும் மீன் பிடிப்பாங்க அவ்வளோதான். அப்படியா, அப்போ இந்த மக்களுக்கு ஒரு கல்லூரி கட்டினா என்ன, நான் ஒரு பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னாரு. முடிவு பண்ணிட்டாரு, காசு இருக்குது, மனம் இருக்குது, பர்மிஷன் கேட்டாரு, கிடைச்சது, பல்கலைக்கழகம் உருவாகிட்டார். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலமாகத்தான் அங்கே கடலூர், விழுப்புரம், இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கத்துல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பல பேர் என்ன டிகிரி வாங்கின. அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது நல்லா கவனிக்கணும், நான் சொல்றது 1975 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். மிகச்சிறந்த பல்கலைக்கழகமா இருந்தது, மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகமா இருந்தது. அவ்வளவு பெரிய ஆளுநர்கள் அங்கிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ்துறை பேராசிரியர், அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா எங்கெங்கிருந்து எப்பேற்பட்ட ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ்னாக்க ஜீனியஸ் தான் மேத்தமேட்டிக்ஸ் துறை பேராசிரியர் இருப்பார். அப்படிப்பட்ட இதுல மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்து அன்னார் வாழ்ந்தார். அப்படிப்பட்டவருக்கு நாம் உரிய இடத்தை வழங்கவில்லையே என்பதுதான் எனக்கு ஒரு வேதனை. அப்படிப்பட்டவர்களை போற்றி புகழ்வதற்கு நம்முடைய இந்த திருக்குறள் நற்பணி சங்கத்திலே ஒரு நல்வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வாழ்வதற்கு அவருடைய புகழ் ஓங்க வேண்டும், அவர் புகழ் திக்கெட்டும் பரவ வேண்டும், அதற்கு மூவா நற்பணி சங்கம் துணை இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு மிகப்பெரிய ஆளுமை தேப்போமி. அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு யார் அங்கீகாரம் தராங்களோ இல்லையோ, இந்த உலகம் சான்றோர்களுக்கு கட்டாயம் அங்கீகாரம் தரும். அது வெறும் அரசு கொடுக்கிற விருதுகளாலேயோ இல்லை ஏதோ பட்டங்கள் அதெல்லாம் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணா கூட கிடைச்சிடும். ஆனா உண்மையான அங்கீகாரம் திருக்குறளுக்கு அந்த காலத்துல இருந்துதான் நமக்கு தெரியாது. அவர் வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் எடுத்து படிச்சாங்களான்னு தெரியாது, ஓலைச்சுவடிகளை. ஆனா திருவள்ளுவர் மறைந்து எத்தனையோ 2000 ஆண்டு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் திருக்குறள் உலக அளவிலே பேசப்படுகிறது, ரஷ்யாவிலே பாதுகாக்கப்படுகிறது என்றால் இந்தியாவில் இல்ல, ரஷ்யாவில பாதுகாக்கப்படுகிறது. டங்ஸ்டன் பில்டிங்ல உலகம் அழிந்தா கூட அது இருக்கும், அந்த மாதிரி பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னா அப்ப உயிர்ப்புள்ள எதுவும் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அறிவாளிகளை சாதாரண மனிதர்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. திண்ணக்கதை பேசுறவன் திண்ணக்கதை பேசுறவங்க தான் புரிஞ்சுக்க முடியும். அறிவுள்ளவனாலதான் அறிவாளிய புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அவர் கற்றாரேன்னு சொன்னாரு இல்லையா. நபில்தோறும் நூல் நயம்னு வரு திருவள்ளுவர், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நட்புல சொல்வார். வாழ்க்கையும் அப்படிதான். அறிவாளிகளை புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல அவங்களோட இடத்துக்கு போகணும். இப்ப திருவள்ளுவரை நான் புரிஞ்சுக்கணும்னா திருவள்ளுவருடைய நூலை முதல்ல படிக்கணும், திருக்குறளுக்குள்ள நுழைய பார்க்கணும். இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா எது எடுத்தாலும் இவருக்கு என்ன திருக்குறள் படிக்க யாரு, அதாவது ஒருத்தனை அசிங்கமா இந்த யூடியூப்பை போடுங்க, கேவலமா தமிழை மதிக்கிறேன், தமிழை இது பண்றேன்னுட்டு தமிழ்ல பேசுற நாகரிகமே இல்லாம தான் பேசுறாங்க. தமிழ் பேசுபவங்க நாகரிகம் என்று பேசவே கூடாது. இப்ப இவருக்கு எனக்கு பிடிக்கலன்னா ஐயா நீங்க சொல்றது நான் மறுக்கிறேன், இல்ல காட்டமாக மறுக்கிறேன்னு சொல்லலாம். காட்டுமிராண்டித்தனமா மறுக்கிறது எதுன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருக்கு. ஆனா தமிழ் அறிஞர்கள் அப்படி இல்லை, நம்ம தமிழ் அப்படி சொல்லி கொடுக்கல. ஒரு மறுப்பை கூட நாகரிகமா பேசணும்ன்றதா தமிழ் மரபு. பிற மொழிகளையும் மதிச்சு உட்கொண்டதுனால்தான் இன்னைக்கு தெலுங்கு கன்னடம் இன்னைக்கு பிரிஞ்சா கூட தமிழ்ல இருந்து அவன் ஒத்துக்க மாட்டான். ஆனா ஒத்துந்தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம மொழியினுடைய ஆழமும் அகலமும் அது ஆண்டாண்டு காலம் யாரும் பிலாலஜிஸ்ட் மறுக்க முடியாது. கால்டுவெல் ஏன் அவ்வளவு எழுதி போனாரு, கிளைகளை எப்படி பிரியுதுன்னா காட்டுறாரு. ஒருத்தர் தெலுங்கு லிட்டரேச்சர்னா எங்க மாமா சொன்னது, அவர் பெரிய டாக்டர், ஃபர்ஸ்ட் எம்டி வினிராஜி இந்தியாலே அவர் தான், டாக்டர் கோதண்டபாணி இஸ் நோ மோர். ஃபர்ஸ்ட் அவர் தான் இந்தியாலே எம்டி வெனிராலஜில.
அவர் எப்படின்னா அவுட் ஆஃப் த வேல போய் மருத்துவம் வாங்க மாட்டார். ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டா ரிட்டையர்ட் தான். அதுக்கப்புறம் அவர் புக்ஸ் தான், எல்லா டாபிக்கும் படிப்பார். தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல இருந்து ஹிஸ்டரியில இருந்து எல்லாம், ஜியாலஜி எல்லாமே படிப்பார். ஒரு முறை என்ன கூப்பிட்டாரு, டேய் உனக்கு ஒரு தமிழ்ல ஒண்ணு என்னடா புதுமை தெரியும், வாடா போடான்னு சொல்லுவாரு. என்னடா தெரியும்? நான் தெரியுமாம்மா, தமிழ் பிடிக்கும். ஏய் டேட் சொல்லுங்கண்ணா, அப்புறம் எப்படிலாம் வளர்ப்பீங்க தமிழை? நான் ஒரு செய்தி படிச்ச உங்களுக்கு சொல்லவா? அது சொல்லுங்க மாமா அப்படின்னு. அவர் பக்கமே நான் போக மாட்டேன், பயந்து நான் அந்த பக்கம் போயிடுவேன். நான் மாமி இல்லைன்னு இந்த பக்கம் வந்தியா அப்படின்வாரு கிண்டலா. உட்காரு என்னெல்லாம் பார்த்தா பேச மாட்டேன் நீ அப்படின்வாரு. பயம் மாமா. என்ன பயம்? நான் ஊசியா குத்துறா, உட்காருறா அப்படின்வார். இப்ப சொன்னார், தெலுங்காரனுங்கள தெலுங்காரங்க. நான் சொல்லுங்க மாமா. என்ன பண்ணான் ஒருத்தன், பெரிய ரிசர்ச் ஸ்காலரு, தெலுங்கு சமஸ்கிருதம் இல்லாம நான் எழுதி காட்டுறேன்னு 10 வருஷம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கை வந்து சப்மிட் பண்ணான். அது என்னடான்னா சமஸ்கிருதத்தெல்லாம் எடுத்துட்டு தெலுங்கு எழுதினான். அது முழுக்க முழுக்க தமிழ்டா. உனக்கு தெரியுமா அந்த செய்தி அப்படின்னா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் படி. நீங்க எங்க ஊரை சுத்துறீங்க, கிரிக்கெட் ஆடுறீங்க, ஓடுறீங்க, இதெல்லாம் படிங்கடா. தமிழ் அப்படிதான் வளர்க்கணும். அவன் ஆராய்ச்சி பண்ணி அவன் சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு தெலுங்கு எழுதினான். அது தெலுங்குல தமிழ். அது சமஸ்கிருதத்தை நீக்கிட்டா எல்லாத்துலயும் அது தமிழ். கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ. தாழவைன்ற மலையாளி, தாழன்ற தமிழ்ல நல்ல சொல். நோக்குன்றான், நோக்குதல் என்று சொல். ஊன் என்பது உணவு. நம்ம ஊன் உண்டாயான்னு தமிழ்ல கேட்டாங்க. இன்னும் சமஸ்கிருதம் நோய்ஞ்சதுனால அது அப்படியே செதிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நம்ம மொழிக்கு இவ்வளவு இருக்குடா, இது தெரியாம நீங்க தமிழை பேசுற, தமிழை வளர்க்குறேன்றீங்க, தமிழ்ல கத்துறீங்க. தமிழ்ல நிறைய படிங்க, பிற மொழியை தெரிஞ்சுக்கோங்க. அதான் அவர் சொன்னார் பாருங்க. தேப்போமி, எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, தேப்போமி பல மொழிகளை அறிந்ததால் அவரால் அதை பற்றி நுணுக்கமாக ஆராய். வள்ளுவர் மகளிரும் ஒரு அற்புதமான நூல் அந்த காலத்துல. என்கிட்ட அந்த புக் இருக்கு. இப்போ நான் என்னோட ஆராய்ச்சிக்கு எடுத்து படிச்சாங்க. வள்ளுவர் மகளிர் தேப்போமி அப்படின்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம அவங்களாம் ஒரு கடல். என்ன பல மொழி, 3 5 மொழி தெரியும். பாரதியாருக்கு 8 மொழி தெரியும். அப்பாதுரையாருக்கு 20 மொழி தெரியும். அப்பாதுரையா 20 யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு மொழியிலே தள்ளாடினுங்கிற போதையில எல்லாம் கத்துக்கணும். தலைவர் உள்ளிட்ட இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த இனிய மாலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு ஆயுள் உறுப்பினராக சேர்ந்து பல ஆண்டுகள் ஆயிருக்கும், ஒரு 4-5 ஆண்டுகள் ஆயிருக்கும். இருந்தாலும் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோட தொடர்பு கொண்டு பேசுறது ஒரு இது. இந்த மாதிரி ஐயாவுடைய முன்னிலையில் நீங்கள் இதிலேயே ஊறி போய், திருக்குறளிலே ஊறி போய், அதில் பெரிய பெரிய ஜாம்பவங்களை இருந்துகிட்டு இருக்கிற உங்களோட நான் பேசுவதற்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணுன்றது இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று அதில் உள்ள நிறை குறைகள் நான் சொல்ல மாட்டேன். ஐயா இருக்கிறாங்க, நான் என்ன எது சொன்னாலும் இப்போ எப்படியும் நான் சொன்ன பிறகு எதுவும் அவர் சொல்ல போறாரு, இவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு சொல்ல போறாரு. அதை வந்து நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். இப்போ 1330 குறளில் 133 அதிகாரத்தை ஓரளவு படிச்சிருக்கேன். நான் ஓரளவு அடுத்த இதில் ஒரு இது கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்த வகுப்பில் இந்த 133 அதிகாரத்தில் உள்ள குறளை நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ அடுத்த இதில் வந்து 1330 குறள் நீங்கள் கேட்குறீங்க. எதில் எந்த குறளில் தடுமாற்றம் வருதுங்கிறது நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் இது யார் வேணாலும் கேளுங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டா அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம். மீதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ரொம்ப இந்த திருக்குறளில் விலங்குகளை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, திருவள்ளுவர் எந்தெந்த விலங்குகளை குறிப்பிட்டிருக்காரு, அந்த விலங்குகள்னால என்ன அவர் நமக்கு ஒரு நீதியை போதிக்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். குறள் மட்டும் இல்லை, அந்த குறளால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம நேராக நம்ம தலைப்புக்கு போயிடுவோம். அந்த திருக்குறள் விலங்குகள் என்று சொல்லும் பொழுது முதலில் விலங்குகள் வந்து நீரில் தோன்றின அப்படின்றது தான் ஆராய்ச்சி வல்லுநருடைய, அறிவியல் வல்லுநருடைய கருத்து. முதல்ல உயிரினங்கள் நீரில் தோன்றின, அது மறுக்க முடியாத உண்மை. அப்படி
நீரில் தோன்றிய உயிரினங்கள் சொல்லிட்டு அது இப்போ 5 வகையா பிரிக்கிறார். உயிரினங்களை 5 வகையா வள்ளுவர் பிரிக்கிறார். முதல்ல வந்து நீர் வாழ்வன, நீர்நில வாழ்வன, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இப்படி 5 வகையா அவர் பிரிக்கிறார். அவர் இப்போ நம்ம முதலாவது நம்ம போறப்ப என்ன சொல்றோம்னாக்கா நீர் வாழக்கூடிய உயிரினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி வள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்றாருனாக்கா, முதல்ல வெற்றியே பெறுவதானாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வென்ற வெற்றியும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வென்ற வெற்றியும் தூண்டில் இரும்பை இறை என்று மயங்கி மீன் விழுங்கினார் போன்றதாகும். அது தூண்டில் இரும்பு இறை என்று மயங்கி மீன் எப்படி விழுந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த சூதாட்டம். என்ன சொல்றார், சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நமக்கு இந்த குறள்ல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 94வது அதிகாரத்துல சூதுல இந்த குறள் வந்து 931வது குறளா இது வருது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, செங்கன் வரி வாரல் மீன் பெருடும் காவிரி நாடன், இது வந்து களவழி 40ல ஒரு 7வது பாடலா வருது. களவழி 40 என்ற நூல்ல 7வது பாடலா இதே கருத்தை சொல்றாங்க. எப்படி சூதாட்டத்தை விரும்பக்கூடாது அப்படிங்கிறது வள்ளுவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி செங்கன் வரி வாரல் மீன் திரளும் காவிரி நாடன் என்ற கருத்தை அவர் விளக்குகிறார். அடுத்து இன்னொரு குறள்ல என்ன சொல்றாருனாக்கா, கயல் மீன்கள் போல புரளுகிற மையுண்ட என் கண்களை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அவை மீண்டும் உறங்கினால் என் காதலரை மீண்டும் கனவில் கண்டு நான் ஏன் இன்னும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உண்மை சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு குறள். இது வந்து 122வது அதிகாரத்துல கனவு நிலை உரைத்தல் அதிகாரம். அதுல வந்து 1212வது குறள்ல இது வருது. கனவு நிலை உரைத்தல் 122 கனவு நிலை உரைத்தல் 122வது அதிகாரத்தில் வருது. அடுத்து இது நான் சொல்றது ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்ல போறேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, பிள்ளைங்களுக்கு வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பிரீஃப்லின்னா இன்னும் சில பேர் விளக்கமா எழுதணும்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் பல பேரை பார்த்திருக்கிறேம்மா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பிரீஃப்லின்னா விளக்கமா ஒரு 4 பக்கம் 10 பக்கம் எழுதணும், பிரீஃபா எழுதணும் இருக்கிறேன். சுருக்கமா எவ்வளவு சுருக்கமா எழுத முடியுமோ எழுதுன்றதா அதனுடைய மீனிங். அது உங்களுக்கு தெரியும். அடுத்து நீரிலும் நிலத்திலும் வாழ்வன, இதுல 4 உயிரினங்களை நம்ம எடுத்துக்கிறோம். முதலாவது மண்புழு எடுத்துக்கிறோம், ஆமையை எடுத்துக்கிறோம், அடுத்து 3வது முதலையை எடுத்துக்கிறோம், 4வது பாம்பை எடுத்துக்கிறோம். இதுல என்னன்னா, நீரில் வாழக்கூடியதுல வந்து சிலது பெர்மனண்டாவே நீர்ல வாழும், கடல் பாம்புன்னு சொல்றோம். சிலது வந்து ஆமை கூட என்னது கடலையே வாழும், அது கடல் ஆமைன்னு சொல்றோம். இதெல்லாம் எக்ஸம்ஷன். இதெல்லாம் இப்போ நீர் நிலத்துல வாழக்கூடியதுல வந்து நம்ம மண்புழுவை பார்க்கிறோம், ஆமையை பார்க்கிறோம், முதலையை பார்க்கிறோம், பாம்பை பார்க்கிறோம். ஆனா ஒரு சில விலங்குகள் ஆழ்கடல்ல அங்கே பெர்மனண்டா சில வகை பாம்புகள் வாழ்கின்றன, சில வகை ஆமைகளும் இருக்குதா நம்ம அறிவியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியும் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப மண்புழு பத்தி எடுத்துக்கிறப்போ எலும்பு இல்லாத உயிர், அது உங்களுக்கு தெரியும், போன்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் நிச்சயமாக வருத்தும். எலும்பு இல்லாத உயிரை எப்படி வெயில் காய்ந்து வருத்துகின்றதோ அது போல அன்பு இல்லாத உயிர்கள், அன்பு இல்லாதவர்களை என்ன செய்யும், அறக்கடவுள் வருத்தம். ஸோ அன்புக்கு வந்து இவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் இந்த குறள்ல. அடுத்து ஆமை, ஒரு பிறவியில ஆமை போல 5 புலன்களையும், அதாவது 5 உணர்ச்சிகளை அடக்கி ஆள வல்லவனானால் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய பல பிறவிகளிலும் அது அவனுக்கு சிறப்பான பயனை கொடுக்கும்ங்கிறார். ஒரு பிறவியில் 5 புலன்களையும் அடக்கு, 5 பொருள்களையும் அடக்கு, அது பின்னால் வரக்கூடிய பல பிறவிகளுக்கு அது உனக்கு உறுதுணையா இருக்கும், பல வகையில இருந்து உனக்கு பாதுகாவலா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆமையின் மூலம் அவர் நமக்கு எடுத்து சொல்றாரு. பல பிறவிகளில் அது நமக்கு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து முதலே சொல்லவே வேண்டாம், ஆழமுள்ள நீரில் என்ன செய்யும், முதலே மற்ற உயிரினங்களை சுலபமா கொண்டுடும்.
ஆனா அது அந்த நீர்ல இருந்து வந்ததுனாக்கா மற்ற உயிரினங்கள் அதை கொண்டுடும். இதுல இருந்து நமக்கு ஒரு வள்ளுவர் ஒரு அறிவுரை நமக்கு சொல்றாரு. என்னன்னா தனக்கு பொருத்தமில்லாத இடத்தில் செயல் செய்து வெற்றி காண முடியாது. இதுதான் ஒரு முக்கியமான கருத்து. தனக்கு பொருத்தமில்லாத இடத்தில் செயல் செய்து நிச்சயமாக வெற்றி காண முடியாது என்ன கருத்தை இவரு பிரிது மொழிதல் அணி வழியா வள்ளுவரை விளக்குகிறார். அந்த வழியா அவர் சொல்றார், பிரிது மொழிதல் வழி அணி வழியா அவர் சொல்றாரு. அதனால நம்ம செய்யக்கூடிய இடம் அது நமக்கு தனக்கு பொருந்தாத இடத்துல செஞ்சா வெற்றி பெற முடியாது. எப்படி அது ஆழமான நீர்ல இருக்கிறப்போ மற்ற உயிர்கள் அது வெளியில வந்தோடனே மற்ற உயிர்கள் என்ன செய்யுது, உயிரினங்கள் அதை வெண்ணிடுது. ஸோ பொருத்தமான இடத்துல நம்ம நம்முடைய பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து பாம்புல உங்களுக்கு சொல்ல வேண்டாம். பாம்பை பற்றி நிறைய இருக்கு. பாம்புல அவரு நீர்வாழ் உயிரினங்கள்ல பாம்பு சொல்றோம். நம்ம நீர்வாழ் உயிரினங்கள்ல பாம்பு சொல்றோம். பாம்பு சொல்லும்போது என்ன, பாம்புல உங்களுக்கு நமக்கே தெரியும், தண்ணீர் பாம்பு விடம் இல்லாததுன்னு சொல்றோம். இப்போ இந்த மற்ற பாம்புகள், இந்த கட்டுவிரியன், நாகப்பாம்பு, மற்ற பாம்புகள்லாம் விடம் உள்ளதுன்னு சொல்றோம். அப்போ நல்ல பாம்பு இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப பாம்புகளை பற்றி என்ன பழமொழி இது சொல்றாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதில்லை. பாம்பு என்றால் படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்க. வேற என்ன உங்களுக்கு தெரியும்? பாம்பெறியும் பாம்பின் கால் சொல்லுவாங்க. அடுத்து பாம்பிற்கு பால் வார்த்தார் போல அப்படி ஒண்ணு வரும். பாம்பிற்கு பாம்பாட்டிக்கு பாம்பாடுதான் சாவு. என்ன பிரிக்காதுங்க, நான் தெரிஞ்சதை சொல்றேன். நீங்க நான் தெரிஞ்சதை சொல்றேன். நானு இப்படி பாம்பு பற்றி சில பழமொழிகள் நமக்கு தெரியும். இருந்தாலும் பாம்பாடிக்கு பாம்பாக சாகுங்கிறது நான் பழமுறை இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாம்புக்கு பால் வார்த்தார் போல, பாம்பு என்றால் படையினாலும் இது சாதாரணமா நம்ம பேச்சு வழக்கில் நம்ம இது பண்றது. அடுத்து நாகப்பாம்பு எடுத்துக்கலாம். ஒரு பாம்பை பத்தி நம்ம சொல்றப்போ, எலியாகிய பகை கூடி கடல் போல் ஒழித்தாலும் என்ன தீங்கு ஏற்படும்? ஒரு தீங்கு ஏற்படாது. பாம்பு அப்படி மூச்சு விட்ட அளவுல அது இருக்கிற தெரியாம எலிகள் போயிடும். எலியாகிய பகை கூடி கடல் போல் ஒழித்தாலும் என்ன தீங்கு ஏற்படும்? பாம்பு மூச்சு விட்ட அளவுல அந்த இருக்கிற இடம் தெரியாம அந்த எலிங்க போயிடும் அப்படிங்கிறது ஒரு குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. அதான் எலியா ஒலித்த கால் எண்ணாம் உவரி எலி பகை நாகம் உயிர்ப்ப கெடும் அப்படிங்கிறதுல சொல்றாரு அவரு. 763வது குறள், அதாவது படைமாட்சி இல்லைங்களா, படைமாட்சியில அவர் சொல்றாரு. ஓகே. அடுத்து இந்த நாகப்பாம்புக்கு இடின்னா உங்களுக்கு தெரியும். நாம கூட தான் இடி ஓசை கேட்டா நம்ம கிட்ட தலையில வச்சுக்கிறோம், இப்படி பண்றோம். நம்ம சேஷ்ட பண்ணலையா என்ன, இடி ஓசை கேட்டா நாகப்பாம்பு அப்படியே நடுங்குமா. அது எப்படி நடுங்கன்றது தெரியாது, நமக்கு நடுங்கிறது நமக்கு தெரியும். இடி ஓசை கேட்ட நாகம் நடுங்கும் என்பதை அந்த பாம்பை வச்சு வள்ளுவர் சொல்றாரு. அது ஒரு இது. அதாவது அரு மண் நாகம் அணுங்க, அரு மணி நாகம் அணுங்க அப்படிங்கிறது அந்த கார் 40ல 20வது பாடலா வருது. கார் 40ல 20வது பாடலா வருது. அருமணி நாகம் அணுங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. அந்த இடியோசை கேட்டது எப்படி நடுங்குதோ அது மாதிரி அருமணி நாகம் அணுங்க என்ற கார் 40ல இந்த 20வது பாடல்ல அது வருது. அது அடுத்து எப்பவுமே அகத்தின் உடன்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கை இருக்க, இதுல உடன்பாடு இருக்கணும். இதுல இல்லை அப்படின்னாக்கா ஒரு குடிசையில பாம்போட வாழ்வதற்கு நம்ம சமம் அப்படிங்கிறார். ஒரு குடிசையில் உடன்பாடு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. அது இல்லை அப்படின்னா குடிசையில் இருக்கிற பாம்போட நாம் வாழ்வதற்கு சமம் அப்படிங்கிறத அவர் அழகா ஒரு இதுல சொல்றாரு. அடுத்து இத குறள் என்ன எடுத்துக்கிட்டா, உடன்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை உடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அதாவது
89 இல்லைங்களா? 89 ஆமா 89 உட்பகை 89ல உட்பகை 890வது குறள் கடைசி குறளா அதை சொல்றாங்க. அடுத்து சும்மா தெரிஞ்ச வரையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் இருக்கு, தொடர்ந்து இருக்கு. அடுத்து திங்களும் பாம்பும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம காதலரை கண்டது ஒரு நாள் தான், அதனால் உண்டாகிய அலரோ திங்களை பாம்பு கொண்ட செய்தி போல் எங்கும் பரவிவிட்டது, எங்கும் பரவிவிட்டது அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்து உங்களுக்கு தெரியும் கிரகணம்னா என்ன, சந்திரனை பாம்பு விழுங்கியது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். கிரகணம் பிடிச்சிருக்கா அப்படின்னா சந்திரனை பாம்பு விழுங்கியது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. அத காதலரை கண்டது ஒரு நாள் தான், அதனால் உண்டாகிய அலரோ திங்களை பாம்பு கொண்ட செய்தி போல் எங்கும் பரவி விட்டது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அடுத்து இது இப்ப நம்ம இதை படிச்சு 4 தான் படித்தோம். மண்புழு படித்தோம், அடுத்து ஆமை பார்த்தோம், முதலையை பார்த்தோம், பாம்பை ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அடுத்து பறவைகள், அந்த ஊர்வனை நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, பாம்பு மட்டும்தான் நம்ம ஊர்வனை இதுல கொண்டு வந்திருக்கோம். அடுத்து கடைசியா என்னது பறப்பனை, பறவைகள். பறவைகள் ஏன் பேர் வந்தது, வாத்தியார கிளாஸ் எடுக்கிறேன்னு இருக்காதுங்க, பறக்கிறதுனால பறவைகள்னு பேர் வந்தது, வேற ஒண்ணும் இல்லை. இது கிளாஸ் எடுக்கிறேன்னு பறக்கிறதுனால பறவைகள்னு பேர் வந்தது. இது எப்படி முக்காலுன்னா என்ன, 3 கால் இருக்குது முக்காலு, நாற்காலி என்ன 4 கால் இருக்கு. தோசை எப்படி பேர் வந்து தெரியுமா, விட்ட உடனே ஒரு சவுண்ட் வருது, திரும்ப போட்ட உடனே இன்னொரு சவுண்டு, தோசை. தோசை ஆமா சவுண்ட், தோசை. முதல்ல ஒரு சவுண்ட் வருது, திரும்ப போட்டா இன்னொரு சவுண்ட் வருது. பேர் வந்ததுக்கு நான் சொல்றேன், அவ்வளவுதான். இது மாதிரி எல்லாத்துக்கும் இதெல்லாம் காரண பயிருமா, இதெல்லாம் காரண பயிருங்கெல்லாம் ஏன் வந்தது அப்படிங்கிறது ஒரு காரண பயிர். அந்த காலத்துல காரணத்தோட எல்லாத்துக்குமே பேர் வச்சிருக்கிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப கடைசியா பறவைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஓகே, முடிச்சிருக்கு. 6க்கு 2 நிமிஷம் தான் போதும் எனக்கு, 2 மினிட்ஸ் தான். இப்போ போலி வேடம், போலி வேடம்னா தெரியும், வேஷம், போலி வேஷம். தவக்கோலத்தில் இருந்து கொண்டு தவம் அல்லாத தீச்செயல்களை செய்தல் வேடன் புதரில் மறைந்து வலை வீசி பறவைகளை பிடிப்பதற்கு ஒப்பாகுங்கிறார். தவக்கோலத்தில் இருப்பாங்க, ஆனா இருந்துகிட்டு தேவையில்லாத தீச்செயல், அவன் என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்வாங்க. அதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, வேடன் மறைவா நின்றுகிட்டு வலை வீசி பறவைகளை பிடிப்பதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறத ஒரு இதை சொல்றாரு. தவம் மறைந்து அளவை செய்தல் புகழ் மறைந்து வேட்டுவன் புகழ் சிமிழ்கற்று, கூடா ஒழுக்கத்துல 274வது குறள் வருது. அடுத்து காகத்தை பத்தி சொல்றாரு, 2 இடத்துல சொல்றாரு, காகத்தை பத்தி சொல்றாரு. காக்கை தன்னை விட வலிய கோட்டானை என்ன செய்யும், பகல்ல வெல்லும். ஏன் பகல்ல வெல்லுங்கிறதுக்கு என்ன ஐயாது சொல்லு, பகல்ல வெல்லும். கோட்டானுங்கிறது இதை விட வேலை, காக்கை விட வலிமையான ஒரு பறவையினம், அது பகல்ல வெல்லும். அது மாதிரி பகையை வெல்லுக்கிற அரசருக்கும் ஏற்ற காலம் வரணும். இப்போ ஒருத்தன் இருக்கான், அவனை நம்ம தோற்கடிக்கணும்னா அதுக்கும் ஒரு காலத்தை அவன் எதிர்பார்த்திருக்கணும். அரசை நினைச்சோம்னு நம்ம போயிட்டு பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற காலத்தை அவன் எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும். அதுதான் சொல்றாங்க, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிற குரல்ல அது வருது. அடுத்து கொக்குவை பத்தி சொல்றாங்க, பொறுத்து இருக்கும் காலத்துல கொக்கு போல அமைதியா இருக்கணும், ரொம்ப 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 சைலண்டா இருக்கணும். காலம் வாய்த்த போது அவன் குத்து போல என்ன செய்யணும், நம்ம செயலை முடிச்சிடணும். அவனுடைய குத்து எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும், செயலை முடிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து ஒரு காலத்தை என்ன சொல்றாருனாக்கா, காலம் என்ன செய்யும், தனக்கு கிடைத்து மறைச்சு வைக்காம தன்னை சுற்றத்தாரை கரைந்துன்னா அழைத்து என்ன செய்யும், பலரோடு அது உண்ணும்.
செல்வமும் அத்தகைய தன்மை உள்ள இடத்தில் மட்டுமே அமையும். எல்லா இடத்திலும் செல்வம் இது பண்ண காக்க தனக்கு கிடைச்ச உணவை ஒளிவு இல்லாம மறைச்சு வைக்காம பலரோட சேர்ந்து கூட கலந்து அழைத்து என்ன செய்யும் ஒன்றும் செல்வமும் அத்தகைய இயல்பு உள்ள இடத்திலே அமையும் என்பதை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து இன்னொரு குறள் அதிகாரம் 109 தகையணங்கு உறுத்தல்ல சொல்றாரு, தெய்வ பெண்ணோ மயிலோ கனமான குழை அணிந்த மனித பெண்ணோ இவளை கண்டு நெஞ்சும் மயங்குகிறது என்று தலைவன் கூறுகிறான். கணங்குகொள் ஆய்மயில்குள்ளோ கனங்குழை மாதர்கள் மாலும் என் நெஞ்சு என்று இது பண்றார். கடைசியாக மயில் இறகு ஏற்றிய வண்டி ஆனாலும் அந்த மயில் இறகு அதிகமா தேவைக்கு அதிகமா ஏற்றினால் என்ன செய்யும், அதனுடைய அச்சு முறிஞ்சிடும். அது மாதிரி நாம ஒரே சமயத்துல பல பகைகளோட எதிர்த்து போராடினா இதே மாதிரிதான். பீலிபை சாக்காடும் அச்சு ஈயும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெயின். அது 475 475. பாருங்க, நான் சும்மா ஒரு சின்ன குழந்தைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். இது எந்த அளவுக்கு அது உங்களோட போய் சேர்ந்ததுன்னு தெரியல. இதுதான் இல்ல இல்ல அடுத்த பாட வேளையில நடப்பன யானை, பசு, மான், குதிரை, சிங்கம், காளை மாடு, ஆடு இதெல்லாம் நடப்பன இந்த விலங்குகளை அடுத்த பாட வேளையில் சிந்திப்போம். நான் பேசும்போது என்கிட்ட இருந்து நம்பிக்கை மட்டுமே வர வேண்டும். மற்றவங்க பார்வையில் அது தவறு இல்லைன்றது அவரவர் பார்வை, அது நம்ம உள்ள போக முடியாது. நான் அதற்காக தயாரித்து வந்திருக்கிறேன். நான் உங்கள் முன் வைக்கிறேன். ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் எனக்கு தெரிவித்தால் அதை நான் மாற்றம் செய்து, இது நாணயமான ஒப்படைப்பு. அவ்வளவுதான். தப்பாயிடுமோ, தெரிஞ்சிடுமோ, எனக்கு தெரிஞ்சது நான் அதெல்லாம் கிடையாது. இங்க பேச வந்துட்டா என் முன்னாடி ஒரு பெரிய ஒரு குருவா இருப்பார், நான் பயப்படவே கூடாது. நான் மோகன்ராஜ் கிட்ட பிஹெச்டி வாங்கிறதுக்கு 10 வருஷம் பண்ணது ஊருக்கே தெரியும். ஏன் அங்க இருக்கிற தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். மோகன்ராஜ் என்ன தெரியுமா சொன்னாரு? அதே மோகன்ராஜ் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கிட்ட நிறைய பிரச்சனை ஆச்சு. என் கூட 15 பேர் பண்ணாங்க, 14 பேர் வித்ரான், ஒரு ஆள் தவிர, தாமோதரன் தவிர. நான் விட மாட்டேன்ட்டேன், போராடினேன். எனக்கு தெரியாது, உங்ககிட்ட எல்லாம் கொடுத்துக்கிறேன், நான் ஒரு வக்கீல், அவள் தான் சொல்லுவேன், வேற பேசவே மாட்டேன், பாத்துக்கிறேன். பணத்தை கட்டினார், பணத்தை கட்டினேன். 3 மாசம் நீ தான் முடிக்கிற. ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இது நான் பெருமைக்காக சொல்லல, அவர் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்திட்டார், அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த உலகமே அழிந்தாலும், உலகத்தில் அனைத்து பொருள்களும் அழிந்தாலும், கார்த்திகைக்கு தெரியும் அது, ஏன்னா முத்துரெட்டியார் அது சொன்னார், தாமோதரன் ஒருவர் பிழைத்திருந்தால் திருக்குறள் 1330 மீண்டும் பதிவேறும் என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்கிறேன். யாரா இவரா சொன்னாரு? யாரு? மோகன்ராஜா சொன்னாரு. மோகன்ராஜா சொன்னார். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள், ஆனா நாம நம்மளை ப்ரூவ் பண்றதை மாத்திரம் என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகம் உடனே நம்மளை ஏத்துக்காது. நமக்கு பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். நேத்து 2 வருஷத்துக்கு கூட நம்ம கூட இல்லை, இன்னும் கூத்தாடுறாங்க. நாட் ஈவன் 2 இயர்ஸ். நமக்கு பொறுமை வேணும். உடனே அடுத்தவன் புகழ அழிக்கணும், ஒழிக்கணும், அடுத்தவனை இல்லாம பண்ணணும், இது மாத்திரம் நம்ம வச்சுக்கூடாது. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மகிட்ட உண்மையான திறமையும் ஆற்றலும் இருந்தா எவ்வளவுதான் நம்மள எத்தனை பேர் உள்ள அமுக்கு பார்த்தாலும் நீர் கொண்ட விதை முளைக்காமல் விடாது. நீர் கொண்ட மனிதர்கள் தங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. இது அன்னைக்கு இருக்கிற புரட்சி சமுதாயத்துக்கும் தெரியும், தமிழ் சமுதாயத்துக்கும் தெரியும். யாரையும் நம்ம பேசி அழிச்சிடலாம், பேசி ஒழிச்சிடலாம், அவன் இல்லாம யாரையும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் அவர் போனாரு, அதுக்கப்புறம் போச்சு நம்ம நினைக்க முடியல. இன்னொருத்தர் வந்தாங்கல்ல, அவங்க ப்ரூவ் பண்ணாங்கல்ல. இதான் வாழ்க்கை. யாரையும் அழிக்க முடியாது. உண்மையான திறமை இருக்கணும், நம்மளை வளர்த்துக்கணும், எதிரியும் நம்மளை கண்டு வணங்கணும்.
இதுதான் நம்ம அதனால்தான் இந்த வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர் கண்பட்ட செருக்குன்ற குறளை 878 ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதிரி அழிக்கிறதுக்கு நாம ஒன்றும் சண்டை போட வேண்டாம். நம்மளை வளர்த்துக்கிட்டாலே தானா சரியா. இந்த அரங்கத்துல வரவங்க அத்தனை பேரும் நான் திருப்பி எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிப்பேன், நம்மளை வளர்த்துக்கிட்டு தான் நம்ம செய்யணுமே தவிர எதிரிகிட்ட போய் சண்டை போட வேண்டிய வேலை, நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. நான் நல்லவன் சார், நான் உண்மையானவன் சார், சார் நான் சத்தியம் சார், என்கிட்ட மனசுல எதுவும் இல்லை சார், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. நம்மளை வளர்த்துக்கிட்டா பேசுறவன் வாய் அவனுக்கு அடுத்தவனை பேசுறது சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி. அவனுங்க எல்லாம் என்னைக்காவது பாருங்க அடுத்தவனை பேசுறவன் அவனா வளர்ந்ததா வரலாறு இருக்குதா? ஜெயலலிதா பத்தி 1 கோடி பேர் பேசினான், ஆனா அந்த அம்மா வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல. கருணாநிதியை பத்தி 2 கோடி பேர் பேசியிருப்பான், அவர் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. எம்ஜிஆர் பத்தி 1000 பேர் சொல்லியிருப்பான், அவர் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஸ்டாலினை பத்தி தான் தீர்ந்துட்டாரு, அவர் முடிஞ்சே போயிட்டாருன்னா அவரு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியல. அடுத்தவரை பத்தி நான் பேச விரும்பல, அது வேற. இது வரைக்கும் நான் ஏன் சொன்னேன்னா, உண்மையான வீடு இருந்தால் அவர்களை யாராலும் அழிக்க முடியாது. நம்ம சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு நம்ம அவசரத்துல ஒண்ணு கத்துக்கிட்டோம், என்னன்னா உடனே நம்ம ரிட்டார்ட் பண்றோம், அது நம்மளோட குறை. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய வணக்கம். குறள் எண் 1208, எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. இது நினைந்தவர் புலம்பலாக இதை ஒரு உருவகப்படுத்தி எழுதியிருக்கிறார். சீதா பிராட்டி மற்றும் திரிசடைக்கான ஒரு கவிதை. சீதையின் புலம்பல். மாய செயல் செய்து மாரீசன் வந்தபோது ஆயத் தெரியாமல் ஆசை அடைய வைத்து நேய தலைமகனை நீ சென்று கொண்டு வா நல்லமான் வேண்டும் என்றான். மாய செயல் செய்து மாரீசன் வந்தபோது ஆயத் தெரியாமல் ஆசை அடைய வைத்து நேய தலைமகனை நீ சென்று கொண்டு வா நல்லமான் வேண்டும் என்றேன். விபீஷணன் திருமகள் ஆறுதல் கூறுகிறார். அதை ஒட்டி, பொன்கோடி பெற்றாலும் பண்பிலா நெஞ்சோரை எங்கோடி ஆற்றலுற்றும் இன்னொருத்தி நாட்டத்தில் கண்மூடி போவோரை காலமென்றும் ஏற்காது நின் ராமன் காத்திடுவார் கேள். கண்மூடி போவோரை காலமென்றும் ஏற்காது நின் ராமன் காத்திடுவார் கேள். அசோகவனத்தில் சீதைக்கு காவலாய் இருந்தோர் உன் உறவினர் அனைவரும் போர்க்களத்தில் இறந்து கிடக்கின்றனர் என்று கூறி போர்க்களத்திற்கு சீதையை அழைத்து வருகிறார்கள். அங்கே அனைவரும் இறந்து கிடந்தனர். குளிர்ந்த தாமரை பூ நெருப்பில் எரிந்தது போல் அவள் கலங்கி நிற்கின்றாள். விழுவேன் அவன் மேனியின் மீது என்று அழுகிறாள். உண்மையில்லை, இதுவும் ஒரு மாயமே என்று திரிசடை கூறுகின்றார். இதை கம்பன் வரிகளோடு ஒட்டி நம்முடைய பாச்சலூர ஐயா அவர்கள் தீட்டியுள்ள கவிதை. மாயமான் விடுத்தவாறும் ஜனகனை வகுத்தவாறும் போயனால் நாகபாசம் பிணித்தது போனவாறும் நீ அமானினையாய் மாள நினைத்தியோ நெறியிலாரால் ஆயமா மாயம் ஒன்றும் அறிந்திலை அன்னம் அன்னாய். வீரனன் திருமடந்தையை திரிசலை ஆற்றுகிறார். வள்ளுவர் சொல்லிடும் வாக்கு, அன்பு நிறைந்த நெஞ்சம் ஆர்வம் மிகுந்த போது துன்பம் வரப்பெற்றால் தேய்ந்து துவண்டிடுவார், என்பும் அவர்க்கென்று என்றும் நினைந்திடுவார், தெம்பு வர காணாமல் தோய்ந்து என்று சொல்லி இந்த கவிதையை முடித்திருக்கிறார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் வர வர ரொம்ப கஷ்டமான தலைப்பா கொடுக்கிறாரு. எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் நம் காதலர் செய்யும் சிறப்பு. குறள் 1608வது குறள் திருக்குறள்ல இருக்கு. ஆனா இதுல எஜுகேட் பண்றதுக்காக கொடுக்குறாரு. அந்த தமிழ் அர்த்தம், இந்த காயாது அப்படின்ற இது எனக்கு இப்பதான் அர்த்தமே புரிஞ்சுது. ஒரு பாட்டு இருக்கும் கடதாசன், அத்திக்காய் காயாது ஆலங்காய் வெண்ணிலவு அப்படின்னு. இத்திக்காய் காயாது நானும் உன்னை போல் பெண் அல்லவோ, இந்த திக்காய் என்னை பார்த்து திட்டாத, நானும் உன்னை மாதிரி பெண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவா. அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது. ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ கவிதை வாசிக்கிறேன். நினைத்து நினைப்பினும் காயார் மரத்தல் முயன்ற மனத்தினுள்ளும் மலராத புண் போல மௌனமாய் நிற்பவர். காணாமை துயர் தாங்கி காலம் கடந்த போதிலும் நினைவு மட்டும் நிழலென நீங்காதது. பேசா பொழுதுகள் கூட பாரமாய் நிறைந்து ஒரு சொல் இல்லாமலே உள்ளம் உலுக்கிச் சென்றார். அருகில் இல்லை என்றாலும் அன்பு குறையவில்லை, பிரிவென்றாலும் பாசம் அறையவில்லை. காலம் மருந்தென கூறுவர், ஆயினும் காலத்திற்கே மருந்தாகாதது அவர் நினைவு. எனைத்து நினைப்பினும் காயார், அது பகையால் அல்ல அன்பின் மிகுதியால் உண்டான. ஆம், எனைத்து நினைப்பினும் காயார், இன்சொல் இன்மை அறிந்தவர்
தீயது தீண்டினும் தம்முள் தீமை புகாதவர் சொல்லினும் சினம் சுடினும் சிந்தை சிதையார் வல்லமை என்பதென்னில் வன்மம் விளக்குதல் தான் பறிபுகுந்து புன்னகை காக்கும் பண்பே பெருமை காயம் தருவோரை கடந்திடுதல் கூடுதல் குணம் அமைதியே ஆயுதம் அவர்க்கு அடக்கமே அரண் எனைத்து நினைப்பினும் காயார் என்றே உயர்ந்தவர் அவர். ஆம், எனைத்து நினைப்பினும் காயார். நன்றி. நெறியாளர் அவர்களின் பாதங்களை வணங்கி தலைமையேற்றிருக்க வணங்கி மற்றும் அனைத்து அனைத்து சார்ந்த பெருமக்களையும் வணங்கி எனைத்து நினைப்பினும் காயார் உள்ள கருத்தில் உறைந்து நின்றே பிள்ளை சிறுமையாய் யான் செய்திடினும் எல்லளவும் உள்ளம் கடுத்து விடார் என்னை மெல்ல தழுவும் மேன்மை அவர்க்கே கசக்கும் சொற்களை யான் உதிர்த்தாலும் நசையற்று போகும் நிலை வரினும் அசைவற்ற அன்பின் அனைதனிலே என்னை விசையற்று வீழாமல் தாங்கிடுவார் தவறாய் நினைத்து தடம் புரண்டாலும் எவராலும் தீர்க்க இயலா கோபமுற்றாலும் அவராம் அருந்துணை சினம் கொள்ளார் என் சுமைவீர் புன்னகை பூத்து நிற்பார் மழைக்கால மேகமாய் மாறி பொழிவார் பிழை நூறு செய்தாலும் பொறுத்துக் கொள்வார் களையற்ற கரும்பாய் இனிப்பார் அவர் நிழலின்றி வேறுண்டோ நற்பேறு எனக்கு. அன்புடன் ஆனந்தி அவர்கள் எப்போ நம்ம இந்த கவிதைகள் அப்படின்னு போட்டாலும் மிச்சிகன்ல இருக்கிற ஆனந்தியார் எனக்கு கவிதை அனுப்பி ஐயா வாசிச்சிருங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த கவிதைக்கு நான் அமைச்ச அடுத்த 2வது நிமிஷமா அவங்க கிட்ட இருந்து வந்தது. அவங்க ஃபாஸ்ட பார்த்து நான் பயந்துட்டேன். டாக்டர் மூவா நற்பணி சங்கத்தின் 115வது மாத கூட்டம் சிறப்பாக நடக்க மனமகிழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவிதையை வாசித்து அருளுமாறு நெறியாளர் தாமோதரன் ஐயா அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கவிதைக்கு வந்தாங்க. இணைத்து நினைப்பினும் காயா. குறள் 1208. இணைத்து நினைப்பினும் காயா அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. இதுதான் குறள். இது கவிதை. அவங்க பாணியில எழுதுறாங்க. அகத்துள்ளே அவரை எண்ணி ஆழ்ந்த காதல் கொண்டேன் மனம் கொண்ட மணாளனை மங்கை நான் நினைவில் கொண்டேன். மனம் கொண்ட மணாளனை மங்கை நான் நினைவில் கொண்டேன். அன்பால் என்னை அணைத்த ஆறுயிரை எண்ணி மகிழ்ந்தேன். அன்பால் என்னை அணைத்த ஆறுயிரை எண்ணி மகிழ்ந்தேன். ஆதரவாய் என்னை தாங்கும் அன்பரை என்றும் மறவே. சிந்தனையில் அவரை ஏந்தி சீராய் என் உறவை சுமப்பேன். சீராய் என் உறவை சுமப்பேன். வஞ்சனை இல்லாமல் நேசிப்பேன். நேசிப்பு எப்படி இருக்கணும்? வஞ்சனை இல்லாமல் நேசிப்பேன். வாழ்க்கை முழுதும் பூசிப்பேன். வஞ்சனை இல்லாமல் நேசிப்பேன். வாழ்க்கை முழுதும் பூசிப்பேன். எப்போதும் தப்பாமல் எண்ணுவேன். எப்போதும் தப்பாமல் எண்ணுவேன். முப்போதும் நீக்காமல் தாங்குவேன். முப்பொழுதும் அதை எப்படி அந்த தமிழ் வார்த்தைகளை கையாளுறாங்க. எப்போதும் தப்பாமல் எண்ணுவேன். முப்போதும் நீங்காமல் தாங்குவேன். முடிவில்லா நினைவுகளில் முடிவில்லா நினைவுகளால் முடிவு இல்லா நினைவுகளால் அவர் முறுக்கி கொள்ள மாட்டார். ஏன்னா தப்பாம தாங்குறாங்கல்ல. முடிவில்லா நினைவுகளால் அவர் முறுக்கி கொள்ள மாட்டார். சிந்தாத சிந்தனையில் சிறகடிப்பேன். சிந்தாத சிந்தனையில் சிறகடிப்பேன். சிதறாமல் அவர் நினைவை சேமிப்பேன். சிதறாமல் அவர் நினைவை சேதிப்பேன். சினமேதும் கொள்ளார். சினமேதும் கொள்ளார். சீரான பேருதவி அதுவே. சீரான பேருதவி அதுவே என்பேன். நெல்லை அன்புடன் ஆனந்தி, மிச்சிகன், வட அமெரிக்கா. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு சீக்கிரமா இந்த கவிதையை கொடுத்துட்டாங்க. ஒரு அருமையான கவிதை. அது இல்லாம நம்ம அரங்கத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு புத்தகங்கள் 2 செட்டு நமக்கு அமைச்சிருக்காங்க. இது அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த மூவா நற்பணிக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பங்கு. அவர்களை நன்றியுடன் நாம் நினைவு கூறுவோம். பெண் மீட்சியை பத்தி வள்ளுவ மீட்சின்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அது வேற. ஆனா பெண் மீட்சிக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னா,
அவர் சொன்ன அந்த காமத்து பால் முழுமையுமே பெண் மீட்சி தான். ஏன்னா வள்ளுவ காலத்துல இருந்த தமிழ் மரபு எப்படி இருந்ததுன்னா பலதார மனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு மனைவி இருக்கும்போது அவன் இன்னொரு வாயிலுக்கு போலாம், தப்பு இல்லை, போயிடுவான். ஆனா அத நிறைய துணை இவங்கெல்லாம் இருப்பாங்க, பாடினி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க போய் பேசி அந்த தப்பான பெண் வீட்டுல போய் பாடி, பாடா உன் வைப்பு காத்துனுக்கிறான்னு கூட்டுன்னு வர்றது கூட ஒரு துறையா வச்சான். சங்க இலக்கியங்கள்ல அது பேணப்பட்டது. வள்ளுவர் காலத்திலயும் அது இருந்தது. ஆனா வள்ளுவர் என்ன பண்ணாரு, அது முற்றிலும் ஒழித்தார். வள்ளுவ காமத்து பால்ல அதுக்கு வேலையை வைக்கல. அதுவே ஒரு மிகப்பெரிய பெண் மீட்சி. அதுக்கு சான்றுதான் இந்த புலவி நுணுக்கம் என்ற அதிகாரம் 132. பெண் தைரியமா ஆண்கிட்ட சண்டை போடுறது, அது கூட எப்படி அற வகையில சண்டை போடுறது, அதான் புலவி நுணுக்கம். இதுவே பெண்ணும் ஆணும் சமன்மையாக இருந்தார்கள் என்பதற்கான சான்று. அவன் நடந்து வரான், உடம்பெல்லாம் நகை, வீரன் தைரியமா வரான். அவனை பார்த்து கேட்டான், ஏய் நில்லு நில்லு நில்லு, பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்டர் நன்னேல் பரத்த நின்மார்புன்னா 1311 மார்பை காட்டின மாதிரியே எல்லா பெண்களும் மார்பை பார்த்தாங்களா, அது பரத்தமை அடைஞ்சிருச்சு, அதை போய் நான் தள்ளி போடானா. அப்ப எவ்வளவு உரிமை பெண் அங்க பெற்றிருக்கிறார். யாரினும் காதலும் என்ன, யாரோட யாரோட என்ன காதலிக்கிறேன்னா 1314. இம்மை பிறப்பில் பிரியலும். அப்ப இந்த பிரிவுல பெரியமான்னா வர பிரிவுல தூட்டு விட்டுறியான்னா 1315. உள்ளினேன்னா மறந்தா தானே நினைப்பு வரும், அப்ப மறந்தியான்னு கேட்டான் 1316. இதெல்லாம் வள்ளுவத்துல பெண்ணுக்கு உண்டான மீட்சிகள். கடைசியில் இவ்வளவு சொன்ன பெண் கர்வம் பிடிச்சவளோ திமிர் பிடிச்சவளோ இல்ல. இல்லை தவறவர் காயினும் ஊடுதல் வல்லது அவர் அழிக்குமாறு 1321. நான் சண்டை போடுறேன், சண்டைக்காக இல்லை, இந்த சண்டையை எங்க அன்பை கூட்டுதான். ஏன் சும்மா அவர் நல்லவர் எனக்கு தெரியும். நான் வள்ளுவம் இதை படிக்கிறது தான் மீட்சி. டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய இந்த ஆண்டினுடைய இறுதிக் கூட்டம் டிசம்பர் மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய அன்பு நண்பர் முனைவர் உதயா அவர்களே, நம்முடைய செயலாளர் திருக்குறள் மாமணி ஐயா தாமோதரன் அவர்களே, மணிமொழிகள் வாசித்த மூவா அவர்கள் மணிமொழிகளை வாசித்த வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, சிறப்பு கட்டுரை தேப்போமி அவர்களை பற்றி வாசித்த தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்களே, உயிரினங்களை பற்றி திருக்குறளில் உயிரினங்கள் என்ற தலைப்பிலே இங்கே ஒரு ஆய்வை சமர்ப்பித்த நம்முடைய தலைமை ஆசிரியர் மோகனசுந்தரம் அவர்களே, கவிதை பாடிய ஆச்சலூர் மாணிக்கம் அவர்களே, ஆச்சலூர் மாணிக்கம் கவிதையை வாசித்த உதயா அவர்களே, சிவராமன் அவர்களே, திரு குருசங்கர் அவர்களே, மற்றும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாலே முதலாக பேசிய ஐயா புலவர் வெங்கடேசன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஐயா சிறப்பு சொற்பொழிவாளர் என்று பேசுகின்ற பொழுது தேப்போமி அவர்களை பற்றி மிக அருமையான ஒரு ஆய்வை எடுத்துரைத்தார்கள். அது அவர் அவர் தன்னுடைய கொள்கையெல்லாம் காங்கிரஸ் கொள்கையை கடைபிடித்தவர். அவர் இறுதியிலே மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதைவிட ஒரு மதுரை பல்கலை முதல் துணைவேந்தர், அது மட்டுமல்ல முதல் துணைவேந்தர். பல்கலைக்கழகம் 1963 ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய முதல் துணைவேந்தராக டாக்டர் தேப்போ மீனாட்சி அவர்களை அன்றைய காமராஜர் அரசு தான், காமராஜர் அப்போ இருக்கார், காமராஜர் அரசு தான் அவர் துணைவேந்தராக நியமித்தது. ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் அவருடைய பணியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே
அவர் சொல்லுகின்ற போது நான் திருவிக்காவை நினைத்து பார்க்கிறேன். திருவிக்கா அவர்களும் இதே போல்தான் பன்முக பரிமாணம் கொண்ட ஒரு தலைவராக திருவிக்கா அவர்கள் விளங்கினார்கள். திருவிக்கா அவர்கள் தன்னுடைய பல 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 மூலம் அவருக்கு இருந்தாலும் விடுதலை போராட்ட வீரர் என்கின்ற தலைப்பிலே இன்று வரையிலே அவரை பற்றி யாரும் நினைவு கூறுவதில்லை. சில நாட்களுக்கு முன்னாலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை அலுவலர் சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றிருந்தேன். அங்கே பார்த்த பொழுது திருவிக்காவுடைய படம் இருந்தது. எல்லா காங்கிரஸ் தலைவருடைய படத்தையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். திருவிக்காவுடைய படம் முதல் படமாக இருந்தது. அதற்கு முன்னால் யார் தலைவராக இருந்தது அவருக்கே தெரியவில்லை. திருவிக்காவுடைய படத்தை மட்டும் பார்த்தேன். பார்த்து கேட்டேன், ஏன் அந்த அவர் எந்த வருடத்திலே தலைவராக இருந்தார் ஏன் போடவில்லை என்று கேட்டேன். எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், 1921ஆம் ஆண்டிலே அவர் தலைவராக இருந்திருக்கிறார், 21ஆம் ஆண்டு பதிவுகளை எடுத்து பாருங்கள், பார்த்து அவரை போடுங்கள் என்று நான் சொல்லிவிட்டு நாங்க எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தேப்போமி அவர்கள் எப்படி நாம் மறந்து விடுகிறோமோ அதே போல் திருவிக்கா போன்ற பிற ஆளுமைகளையே நாம் மறந்து இருக்கிறோம். அவருடைய பணிகள் இன்றைக்கு வெளியே தெரியாமலே போய்கொண்டிருக்கிறது. அதுவும் திருவிக்கா அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஆற்றிய பணிகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டுமே எப்படியோ இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் நம்முடைய வெளிக்கொண்டு வந்த பொறுப்பை நாம் முடிந்த அளவுக்கு நாம் செய்யலாம் என்பதை அவருடைய உரையில இருந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதே போல் உயிரினங்கள் பற்றி கட்டுரை வாசித்த ஐயா மோகனசுந்தரனுடைய சிந்திக்க வைத்தது, அந்த கட்டுரை சிந்திக்க வைத்தது. அந்த வகையிலே தொடர்ந்து நாம் இந்த இலக்கிய பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது திருவிக்காவை பற்றி சொல்லி ஒரே ஒரு நிகழ்ச்சி திருவிக்காவை பற்றி சொல்லிடுறேன். பெண்மையை பற்றி பேசுனீங்க, பெண் மீட்சியை பற்றி பேசுனீங்க. பெண் மீட்சியிலே திருவிக்கா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது விடுதலை போராட்டத்திலே பெண்கள் பங்கு என்பது அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு ஒரு சரோஜினி நாயுடு, ஒரு ருக்மிணி லட்சுமதி போன்ற முக்கியமான தலைவர்கள் தான் இன்றைக்கு போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பெண்களும் நாட்டை சுற்ற ஆரம்பித்து விட்டால் இந்த நாட்டை விட்டு ஆங்கிலேயன் உடனடியாக வெளியேறுவான். என்று சொன்னால் தொழில் என்பது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். எனவே ராட்டை சுற்றுங்கள் பெண்களே, நீங்கள் வீதிக்கு வரவில்லை பரவாயில்லை, ராட்டை சுற்றுங்கள். ராட்டை சுற்றினால் நம்முடைய தொழில் பாதுகாக்கப்படும். ஆங்கிலேயுடைய நெசவு தொழில் அவர்கள் செய்கின்ற இறக்குமதிகள் எல்லாம் அடிபடும் என்று திருவிக்கா வலியுறுத்தி சொல்லுகிறார். பெண்களை ஊக்கப்படுத்தினார். தேசபக்தி நிலையிலே எழுதுகிறார், நவசக்தியிலே எழுதுகிறார். எல்லாவற்றிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதராக அவர் தேர்ந்தார் என்பதும், விடுதலை போராட்டங்களை பெண்களை ஈடுபடுத்தினார் என்ற செய்தியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்வதற்கு இப்படி ஒரு அரங்கம் இங்கே இருக்கிறது. இந்த அரங்கத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அரங்கத்திற்கு வந்தவர்கள் அனைவருக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.